மார்ச் 2026 ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக தமிழ்நாட்டில் ஏற்றுமதி துறையில் குறிப்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்நுட்பம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்திய அளவில் எந்த மாதிரியான பாதிப்பை இந்த போர் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது குறித்தான மிக முக்கிய காணொலியாக இந்த காணொலி இருக்கும். நமது வலையொலிக்கு வருவது புதிதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் முக்கிய பொருட்கள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். விவசாய பொருட்கள் நாமக்கல்லிலிருந்து முட்டை, திருச்சியிலிருந்து வாழைப்பழம், காய்கறிகள் மற்றும் பூக்கள் போன்றவைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் திருப்பூர் மற்றும் ஈரோட்டிலிருந்து பின்னல் ஆடைகள் மற்றும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. பொறியியல் பொருட்கள் கோயம்புத்தூரிலிருந்து மாவு அரைக்கும் இயந்திரங்கள், பம்பு மற்றும் உதிரி பாகங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தொல்பொருட்கள் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையிலிருந்து காலணிகள் மற்றும் தோல் ஆடைகள் வடிவமைப்பதற்கான தோல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் சென்னையில் தயாரிக்கப்படும் ஐபோன்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தற்போது ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம். முட்டை ஏற்றுமதி முடக்கம் நாமக்கல்லிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் முட்டை ஏற்றுமதி முழுமையாக நின்றுள்ளது. இதனால் நாளொன்றுக்கு சுமார் 5 கோடி நட்டம் ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. கோவை மற்றும் திருச்சி விமான நிலையங்களிலிருந்து அபுதாபி, சார்ஜா மற்றும் துபைக்கான விமான சேவைகள் பிப்ரவரி 28 முதல் ரத்து செய்யப்பட்டு இருக்கின்றன. இதனால் காய்கறிகள், பூக்கள் போன்ற விரைவில் கெட்டுப்போகும் பொருட்கள் தேக்கமடைந்து இருப்பது மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தும் என்று கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஆர்டர்கள் ரத்தாகும் அபாயங்கள் கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திர உற்பத்தியாளர்கள் மற்றும் திருப்பூர் ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைத்து வந்த வெளிநாட்டு ஆர்டர்கள் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. சரக்கு கட்டண உயர்வு காரணமாக மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்வதில் ஆபத்து இருப்பதால் கப்பல்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்கின்றன. இதனால் சரக்கு கட்டணம் மற்றும் காப்பீட்டு தொகை உயர்ந்து ஏற்றுமதியாளர்களுக்கு லாபம் குறைந்திருக்கின்றது. தற்போது தடைப்பட்டுள்ளவை எவை என்பது குறித்து பார்ப்போம். முட்டை மற்றும் கோழி இறைச்சி வளைகுடா நாடுகளுக்கு விநியோகம் முற்றிலும் நின்றிருக்கின்றது. காய்கறி மற்றும் பழங்கள் விமான சேவைகள் இல்லாததால் வளைகுடா வாழ் இந்தியர்களுக்கான உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி தடைப்பட்டு இருக்கின்றன. ஆயத்த ஆடைகள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டிய கோடைகால ஆடைகள் சரியான நேரத்திற்கு அனுப்ப முடியாமல் தேங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த போர் காரணமாக இந்திய அளவில் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது குறித்து பார்க்கலாம். எரிசக்தி பாதுகாப்பு இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 85% மேலாக இறக்குமதி செய்கின்றது. இதில் சுமார் 50% கச்சா எண்ணெய் மற்றும் 54% இயற்கை எரிவாயு ஈரான் எல்லை பகுதியான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வருகிறது. இப்போது மூடப்பட்டுள்ள எரிசக்தி விநியோகம் பெரும் அச்சுறுத்தலை உண்டாக்கி இருக்கின்றது. கச்சா எண்ணெய் விலை சுமார் பேரலுக்கு $10 வரை உயர்ந்ததால் அது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி 0.2% மற்றும் 0.3% வரை வளர்ச்சியை பாதிக்கும் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. வளைகுடா நாடுகளில் சுமார் 1 கோடி இந்தியர்கள் வசிக்கின்றார்கள். இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு வருவாய் 38% இந்த பகுதியிலிருந்து கிடைக்கிறது. போர் நீடித்தால் இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இந்தியாவிற்கு வரும் பண வரத்து குறைவ வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வளைகுடா வான்பரப்பு மூடப்பட்டதால் ஐரோப்பியா மற்றும் அமெரிக்காவிற்கு செல்லக்கூடிய விமானங்கள் மாற்றுப்பாதையில் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. இதனால் விமான எரிபொருள் செலவு அதிகரித்து பயணச்சீட்டுகளின் விலை உயர்ந்திருக்கின்றது. வணிக ரீதியான பாதிப்புகள் எதுவென்றால் போர் பதற்றத்தால் இந்திய பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்திருக்கின்றது. இந்தியாவில் மொத்தம் ஏற்றுமதியாளர்கள் 17% வளைகுடா நாடுகளுக்கு செல்கிறது. குறிப்பாக பாசுமதி அரிசி, தேயிலை மற்றும் காய்கறி ஏற்றுமதி கடும் சரிவை சந்தித்திருக்கின்றது. கப்பல்களுக்கான காப்பீட்டுத் தொகை மற்றும் சரக்கு கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்திய இறக்குமதி செலவு அதிகரித்து நடப்பு கணக்கில் பற்றாக்குறை விரிவடைந்திருக்கின்றது என்பது மிக முக்கிய செய்தியாக இந்திய அளவில் இந்த போர் பதற்றத்தால் ஏற்பட்டு இருக்கின்றது. மேலும் இதுபோன்று தொடர்ச்சியான செய்திகளை நாம் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.